கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நபருக்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், ஒரு காரியம். அடுத்தது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொடியவர்கள். உங்களை காட்டிலும் பலவானாய் இருக்கலாம், கொடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்குத்தான் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? அந்த கடன் பாரம் அல்லது அந்த வியாதி அல்லது அந்த மனிதன் கொடியவர்களாய் உங்களை காட்டிலும் பலவான்களாக இருக்கிறாங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத. வேதம் சொல்கிறது, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருங்க. நீங்கள் அதுக்கு பின்னாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தம் உங்களுடையதில்லை, அந்த யுத்தம் கர்த்தருடையது. அந்த 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 அதிகாரத்தில் அதுக்கப்புறம் உள்ள வசனங்களெல்லாம் பாருங்கள். பலவான்களாக இருக்கலாம், கொடியவர்களாக இருக்கலாம். அவங்க உங்கள் கூட யுத்தம் பண்ண வரலை, கர்த்தரோடு கூட தான் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. கர்த்தரோடு கூட எதை யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, அவர்கள் பலவான்களாக இருந்தாலும் சரி, கொடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். உங்களுக்காக செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக பண்ண வேண்டிய யுத்தத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம கலங்கி பயந்து போவோமே, ஆனால் நம்ம அவர்களை மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தருக்குள்ள திடகாத்திரமாக கலங்காமல் பயப்படாமல் இருந்தால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சிக்லாகு அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அவன் முதல்ல அழுதான். அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கலங்காமல் பயப்படாமல், அதான் திடப்படுத்துறது. நீங்களும் கலங்காமல் அவர்களுக்கு பயப்படாமல் இருந்தால், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்கள். கலங்காமலும் பயப்படாமலும் இருந்தால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இழந்தவைகள் அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நம்மை பயமுறுத்துகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீதி சரி கட்டுவார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட கலங்கி போய் பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய், ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாய், ஏதோ ஒரு செய்தி நிமித்தமாய், ஏதோ ஒரு மனிதனின் நிமித்தமாய் கலங்கி போய் பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்த, ஸ்திரப்படுத்த நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்குள்ளாக தங்களை திடப்படுத்தி கொண்டு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. பிள்ளைகளை கலங்கடிக்கிற காரியங்களை
என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளை பயமுறுத்துகிற காரியங்களை, பயமுறுத்துகிற நபரை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் தேவனாகிய கர்த்தர் நீர் காத்து கொள்வீராக. எங்க போனால் வந்தால் நம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். ஆபத்துக்கும் ஏமாற்றத்திற்கும் படுகொலிக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.